அனைவருக்கும் வணக்கம். அதாவது கடந்த ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி சராசரியாக பார்த்தா 19வது நூற்றாண்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா மக்களுக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம், அப்புறம் வயிறு வலி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தது. ஆனால் டாக்டர்ஸ் அப்போ இருந்தவங்க என்ன நினச்சாங்கன்னா, இது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால் வருது, இல்லை அவங்களுடைய மோசமான டயட்னால் வருது, ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணாதனால வருது, இல்லை வேறு ஏதாவது ஆர்கன்ஸோட ப்ராப்ளம்ஸ்னால வருது. ஸோ இப்படின்னு நிறையா கன்க்ளூஷன்ஸ்க்கு டாக்டர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 50% பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வயிற்று வலி, அல்சர் பிரச்சனைகள் சரியாகாமலே இருந்தது. அப்புறம் கடைசியில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது, இதுக்கு எல்லாமே காரணம் ஒரு சின்ன ஒரு பாக்டீரியாவாக இருந்தது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஹெச் பைலோரி பாக்டீரியா, அதாவது ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியா. இன்றைக்கி அந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியா அப்படின்னா என்னது, அது எப்படிலாம் நம்மளை பாதிக்குது, இப்போவும் நம்ம சமூகத்தில் அந்த பாக்டீரியா மக்களுக்கு அல்சர் ப்ராப்ளம்ஸ், வயிற்று வலி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி உருவாக்கிட்டு இருக்குது, டாக்டர்ஸ் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றின ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இறுதி வரை வீடியோவில் இணைந்திருங்கள். நான் ஆதித்யா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ். பத்தொன்பதாவது நூற்றாண்டோட இறுதியில் பார்த்திங்கன்னா, நிறையா மக்களுக்கு இந்த வயிற்று புண், அப்புறம் வயிற்று வலி, அந்த மாதிரியான வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் என்னாச்சுன்னா, நிறைய டாக்டர்ஸ் இதுக்கு காரணம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம், இல்லை லைஃப் ஸ்டைல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற ப்ராப்ளம், உங்களுடைய தூக்கத்தோட ஒரு ரொட்டீன் கரெக்டாக இல்லாததுனால உள்ள ப்ராப்ளம், அப்புறம் நீங்கள் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால வர ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரியான நிறையா விதவிதமான கன்க்ளூஷன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இருந்தும் என்னாச்சுன்னா, ஒரு 50% பேருக்கு அவங்க அவங்களுடைய இந்த வயிற்று பிரச்சனைகளுக்கான மருந்துகள் எடுத்தும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பார்த்தும், டயட் மெயின்டைன் பண்ணியும், அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சும் கூட அவங்களுடைய வயிற்று பிரச்சனைகள் குறையாமலே இருந்தது. ஸோ இந்த டைமில் டாக்டர்ஸ்க்கே ஒரு குழப்பமாக இருந்தது. ஏன் இந்த மாதிரி எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் ஒருத்தருக்கு இருந்த பிறகும் அவங்களுடைய பிரச்சனைகள் குறைவாக ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. இருந்தும் கூட டாக்டர்ஸ் இது அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுனால், இல்லை லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகளாலன்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 2 பேர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபின் வாரன், பேரி ஜே மார்ஷல், இப்படி 2 பேர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ராபின் வாரன் ரிசர்ச் பண்ணுறாரு. அவர் ஒரு டாக்டர். அவர் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கூட அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கிற இன்னொரு டாக்டர், அதாவது பேரி ஜே மார்ஷல்னு இன்னொரு டாக்டர், அவரும் இவருடைய ஃபைண்டிங்ஸை பார்த்து ரிசர்ச் இவர் கூட ஜாயின் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இப்படி 2 பேருமே சேர்ந்து ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வயிற்றுப்புண், வயிற்று பிரச்சனைகள் இது எல்லாமே குறையாமல் இருக்கிற பேஷண்ட்ஸோடைய இந்த குடலில் உள்ள பயாப்சி சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, அதில் ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்குது, ஒரு கர்வ்டு ஷேப் பாக்டீரியா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த பாக்டீரியாவுக்கு ஹெச் பைலோரி, ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ இந்த பாக்டீரியா காரணத்தினால தான் இந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு அவங்க மேலும் மேலும் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேரை ட்ரையல்ஸ்க்கு உள்ளாக்குனாங்க. ஸோ அப்படி அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா அவங்களுக்கு நிறையா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் அதில் கிடைக்க ஆரம்பிச்சிது. அவங்க நிறையா இந்த வயிற்றுப்புண், வயிற்று பிரச்சனை தீராமல் இருக்கிற பேஷண்ட்ஸை இந்த பாக்டீரியாவை கொல்லக்கூடிய மருந்துகள் கொடுத்து
அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடச்சிது. ஸோ இதிலேருந்து அவங்க என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பைலோரி அதாவது ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியா காரணத்தினால தான் வந்து இந்த மக்களுக்கு வந்து தீராத வயிற்று புண், வயிற்று பிரச்சனைகள் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து குணமடையாமல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை வந்து 1982ல் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி இதை வந்து பப்ளிஷ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா வந்து இந்த டாக்டர்ஸ்க்கு இடையிலான இந்த சொசைட்டியில் வந்து நிறையா வந்து எதிர்ப்புகள் வந்தது. நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு விமர்சனத்துக்கு வந்து உள்ளாக்குனாங்க. அதாவது இது வந்து ஒரு சரியான கண்டுபிடிப்பு கிடையாது, இது இது ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட் கிடையாது. ஸோ இந்த பாக்டீரியா காரணத்தினால தான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான சொல்யூஷன் கிடையாது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க. இவங்களுடைய ரிசர்ச்சை வந்து ஒரு பப்ளிக் வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கு, அதாவது இந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் மாடியூலை வந்து பப்ளிக் கொண்டு சேர்க்குறதுக்கு வந்து எல்லாருமே வந்து எதிர்த்தாங்க நிறைய பேர். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் நிறையா பேஷண்ட்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. திரும்பியும் ஒரு 2 வருஷம் நிறையா ரிசர்ச் பண்ணாங்க. அப்போது வந்து நிறையா ஒரு 50% பேருக்கு வந்து இந்த வயிற்று பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பைலோரி பாக்டீரியாவை அவங்க வந்து வயிற்றில் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. ஒரு பெர்மனன்ட் க்யூரும் வந்து கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது திரும்பியும் வந்து அவங்க வந்து போய் அவங்க இந்த ரிசர்ச்சை வந்து இது பப்ளிஷ் பண்ண இது ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த மெடிக்கல் சொசைட்டியில் உள்ளவங்க வந்து அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு சரியான சாலிட் ப்ரூஃப் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கின ஒரு விஷயமாகவே இருந்தது. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேர், அதாவது ராபின் வாரன், மார்ஷல், இந்த 2 பேரில் இந்த மார்ஷல்ங்கிற டாக்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, 1984ல் வந்து அவர் வந்து இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி அதாவது பைலோரி பாக்டீரியா வந்து அவரே வந்து குடித்தார். அதாவது அந்த பாக்டீரியா வந்து ஒரு சொல்யூஷனாக வச்சு அவரே வந்து குடித்து அவருடைய வயிற்றில் வந்து இந்த பைலோரி பாக்டீரியா காரணத்தினால வந்து புண்ணை ஏற்படுத்திக்கிட்டார். இந்த புண்ணை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு வந்து அதுக்கு தேவையான மருந்துகள், அதுக்கு தேவையான கரெக்ட் மெடிக்கேஷன் எடுத்து அவருடைய அந்த வயிற்று புண்ணையை வந்து அவர் குணமடைய வச்சு, அதாவது அவரையே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு முன்னாடி காட்டி எல்லாருக்கும் வந்து ப்ரூவ் பண்ண வச்சார். ஸோ இதில் இருந்து பார்த்திங்கன்னா வந்து என்னாச்சுன்னா, இந்த பைலோரி பாக்டீரியா அதாவது ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியா அப்படிங்கிறது காரணத்தினால தான் வந்து இந்த வயிற்று புண், இந்த வயிற்று பிரச்சனைகள் வருதுங்கிறது வந்து இந்த டாக்டர்ஸ் இடையில வந்து நம்பப்படுற ஒரு விஷயமா இருந்தது. இவங்களோட பேப்பரும் வந்து பப்ளிஷ் பண்ணப்படுது. ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து அல்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்தாலோ இல்லை வயிற்று வலி இந்த மாதிரி நீண்ட நாளாக தொடர்ந்து இருக்குது, வேறு மருந்துகள் சாப்பிட்டும் குறையலை, ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு வந்து பைலோரி டெஸ்ட் பண்ணுறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பைலோரிங்கிறது வந்து சாதாரணமாக எப்படி அது வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த அல்சர் பிரச்சனைகள் இருக்கும், வயிற்று வலி பிரச்சனைகள் இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ்ட்ட காட்டும்போது வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அல்சருக்கான கோட்டிங் மெடிசின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வயிற்று வலி இருந்தால் வயிற்று வலிக்கான மருந்துகள் கொடுப்பாங்க. அப்புறம் முக்கியமாக வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகள், அதாவது பிபிஐ இந்த மாதிரியான மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மருந்துகள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து குறையாட்டி அவங்களுக்கு வந்து பைலோரி இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வந்து வருவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அசம்ஷனாக பார்ப்பாங்க. நிறைய ஜெனரல் ப்ராக்டிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, பைலோரிக்கான மருந்துகளை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துட்றாங்க. நிறையா டாக்டர்ஸ் வந்து அதாவது அவங்க வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதோ இதோ வந்து கிடையாது. ஏன்னா இது பெருசாக பாதிப்படையாத ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிறதுனால அது இருந்தால் அதுவும் சரியாகட்டும் அப்படின்னு வந்து அந்த மருந்துகளையும் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் உண்மையிலே சிஸ்டமேட்டிக்காக இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பைலோரி இருந்துச்சுன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து
அ ஒரு மினிமம் டெஸ்ட், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாத டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா பிளட் டெஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். பிளட் டெஸ்ட்டில் வந்து அந்த ஹெச் பைலோரியோட ஆன்டிபாடி இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இந்த பிளட் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா, அதோட அக்யூரசி வந்து ஒரு 50% சான்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. அதாவது பிளட் டெஸ்ட்டில் வந்து ஹெச் பைலோரி இல்லை அப்படின்னு சொன்னாலும், நம்மளுக்கு வந்து ஹெச் பைலோரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து முழுமையாக நம்ப முடியாது. ஆனால் டாக்டர்ஸ் வந்து ஹெச் பைலோரி இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது, அதில் ஒரு வேளை பாசிட்டிவாக காட்டிச்சுன்னா, அதுக்கப்புறமான ஃபர்தர் டெஸ்ட்டஸ் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2வது டெஸ்ட் வந்து இதுக்கு முக்கியமான டெஸ்ட், அதாவது இதுக்கு இருக்கிற ஃபைனலைஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுலேயே ஒரு 2 விதம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்டோஸ்கோப்பி வந்து பண்ணுறது தான். எண்டோஸ்கோப்பி பண்ணிவிட்டு அவங்க வந்து நம்ம அந்த குடல்ல இருந்து ஒரு சின்ன ஒரு டிஷ்யூ வந்து எடுப்பாங்க. டிஷ்யூ எடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு டூல் மாரி இருக்கும். அதில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ரேப்பிட் யூரேஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த டிஷ்யூ வந்து அந்த மெஷரிங் டிவைஸில் வைக்கும்போது அதில் வந்து சில கலர் சேஞ்சஸ் உருவாகும். ஸோ அந்த கலர் சேஞ்சஸை வச்சு அவங்களுக்கு வந்து ஹெச் பைலோரி இருக்கா இல்லையாங்கிறது வந்து ஒரு 90% மேலே வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபைனலைஸ்டான டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டோஸ்கோப்பி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பெர்ஃபெக்ட் லேப் அசஸ்மெண்ட்டுக்காக அவங்களோட பயாப்சியை வந்து கல்ச்சர் பண்ணுறதுக்காக அனுப்புவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க நிறையா ரிசர்ச்சஸ் பண்ணி அவங்களுடைய டிஷ்யூவை வந்து கல்ச்சர் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து ஹெச் பைலோரி கரெக்டாக இருக்குதா இல்லையாங்கிறது வந்து ஒரு 99% வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இந்த ஹெச் பைலோரி வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமான்னு கேட்டால், நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து நிறைய பேர் டெஸ்ட் பண்ணாமலே மருந்து கொடுக்குற விஷயங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொம்ப கடினமான ஒரு நோய் கிடையாது. அதாவது இந்த ஹெச் பைலோரி வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் இருக்க தான் வந்து அது வந்து டேஞ்சரஸாக மாறும். அதாவது வயிற்றுப்புண் இருக்குது, இதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் தான் காரணம், இல்லை சூடு தான் காரணம், இப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து ஹெச் பைலோரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ட்ரீட் பண்ணாமல் இருந்தால் தான் வந்து அது வந்து ரொம்ப பெரிய நோயாக வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுப்பாங்க. சாதாரணமாக பாக்டீரியாவை எல்லாத்துக்குமே கொல்றதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இதுக்கும் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கு கூட வந்து நம்ம சாதாரணமாக அல்சருக்கு கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸும் வந்து சேர்த்து வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஹெச் பைலோரி, அதாவது ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிற இந்த ஒரு பாக்டீரியாவோட ஒரு கதை. இந்த பாக்டீரியாங்கிறது வந்து நிறைய பேரோடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கு. அப்புறம் இதோடைய கண்டுபிடிப்பு வந்து நிறையா பேரோடைய வாழ்க்கையை வந்து காப்பாற்றவும் வந்து உதவி இருக்குது. ஸோ இந்த வாரன் அண்ட் மார்ஷல் இவங்க 2 பேரும் இந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணி இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இப்படி ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சதுக்காக இவங்களுக்கு வந்து 2005 வந்து நோபல் ப்ரைஸ் வந்து அவார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக இருக்குது. இப்போவும் வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் இல்லை வயிற்று வலி பேஷண்ட் இவங்களுக்கு வந்து இந்த ஹெச் பைலோரிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட்டாக அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் மாடியூலாக வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த ஹெச் பைலோரி, அதாவது ஹெலிகோபாக்டர் பைலோரி பற்றி உங்களுக்கு இப்போது ஒரு கிளியரான ஐடியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நிறையா பேருக்கு வந்து இந்த ஹெச் பைலோரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. நம்ம சமூகத்திலே நிறைய பேருக்கு இருக்குது. இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். இது வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் கரெக்டான ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் டயக்னாசிஸ் இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இதுலேருந்து வெளியே வந்துடலாம். நீண்ட நாள் வயிற்று பிரச்சனை இருக்குது, அதுக்கு வேறு ஏதாவது நார்மல் காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்காமல் நம்ம கரெக்டான டயக்னாசிஸ் மெத்தடில் போகலாம். நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து உங்ககிட்ட வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் வந்து நம்ம ஸ்டொமக் அல்சரை பற்றி வந்து ஒரு டெடிக்கேட்டடான இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனல்லே முன்னாடி இருக்குது. அதை வந்து நான் டேக் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். அதில் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வயிற்று பிரச்சனைகளை பற்றி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ
இந்த வீடியோவில் இறுதி வரை இணைந்திருந்து நீங்கள் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ண தயாராக இருக்கிறோம். ஸோ இறுதி வரை வீடியோவில் காத்திருந்ததுக்கு நன்றி. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதித்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிவிங் சயின்ஸ். நன்றி.